வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல எக்ஸசைஸ் 9.1 ல இருந்து ஒரு சில சம் சால்வ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா, a circus artist is climbing a 20-meter long rope which is tightly stretched and tied from the top of a vertical pole to the ground. Find the height of the pole if the angle made by the rope with the ground level is 30 degree. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு ரோப்பில் வந்து ஏறுறாரு. அந்த ரோப் வந்து எதோட டை பண்ணியிருக்குன்னா கிரவுண்டோட சேர்த்து ஒரு போலோட டாப்பில் வந்து டை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து என்னதுன்னா 20 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 20 மீட்டர்ஸ். அப்புறம் வேற என்ன டீட்டெயில்ஸ் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஸ்ட்ரிங் அந்த ரோப் வந்துட்டு கிரவுண்டோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 30 டிகிரி. ஸோ இந்த போலோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஹெச்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு ஹெச்சும் 20யும் இருக்குது. அதாவது h by 20. ஸோ ஆப்போசிட் சைட் ஹெச்ன்றது வந்து ஆப்போசிட் சைட் அண்ட் 20ன்றது வந்து ஹைப்போட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ்ன்னும் போது அது வந்து நமக்கு சைன் தீட்டான்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது? சைன் 30. ஸோ சைன் 30யோட வேல்யூ என்ன? சைன் 30யோட வேல்யூ வந்து இந்த ட்ரையாங்கிளில் வந்து h by 20. ஜென்ரலாக சைன் 30யோட வேல்யூ என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம்? 1/2 இல்லையா? ஸோ 1/2 ஈக்குவல்ஸ் h by 20 implies h equals 10 meter. Next questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a contractor plans to install 2 slides for the children to play in a park. For the children below the age of 5 years, she prefers to have a slide whose top is at a height of 1.5 meter and is inclined at an angle of 30 degree to the ground. Whereas for elder children, she wants to have a steep slide at a height of 3 meter and inclined at an angle of 60 degree to the ground. What should be the length of the slide in each case? அதாவது இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டர் வந்து 2 ஸ்லைடு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்லைடு வந்து 3 மீட்டர்ஸில் இருக்கணும், இன்னொரு ஸ்லைடு வந்துட்டு 1.5 மீட்டர்ஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்லைடுன்றது எப்படி இருக்கும்? ஸ்லாண்டிங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது அந்த ஸ்லைடு வந்து கிரவுண்டோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் என்னென்னா, அந்த 1.5 மீட்டர் ஹைட்டில் இருக்கிற ஸ்லைடு வந்து என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 30 டிகிரியில் இன்க்ளைண்டாகி இருக்கணும். அதே மாதிரி அந்த 3 மீட்டரில் இருக்கிற ஸ்லைடு வந்து என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 60 டிகிரியாக இன்க்ளைண்டாகி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த 2 ஸ்லைடோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்லைடை வந்து S1ன்னும் இந்த ஸ்லைடோட ஹைட்டை வந்து S2ன்னும் வச்சுக்கலாம். ஸோ போன சம் மாதிரியே இந்த சம்லேயும் ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ்னால் அது வந்து sin θ. ஸோ இந்த சின்ன ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்துட்டு 1.5, ஹைப்போட்டன்யூஸ் வந்துட்டு S1. அதே மாதிரி ஆங்கிள் என்னன்னா 30 டிகிரி. ஸோ 30 டிகிரினா 1.5 by S1 equals 1/2. So S1 equals 3 meters. அதே மாதிரி பெரிய ஸ்லைடோட ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இதுக்கும் ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஆனால் ஆப்போசிட் சைடு வந்து 3 மீட்டர்ஸ் டிவைடட் பை ஸ்லைடோட வேல்யூ வந்து நம்ம வந்து S2ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ S2 ஈக்குவல் சைன் 60. ஸோ இது வந்து √3/2. ஸோ √3/2ன்னும் போது இது வந்து S2 ஈக்குவல்ஸ் 6/√3. ஸோ இதில் டினாமினேட்டரில் வந்து இர்ரேஷனல் நம்பர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி √3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2√3 meters. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a 1.5 meter tall boy is standing at some distance from a 30 meter tall building. The angle of elevation from his eyes to the top of the building increases from 30 degree to 60 degree as he walks towards the building.
ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக் டுவர்ட்ஸ் த பில்டிங். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1.5 மீட்டர் ஹைட்டோட ஒரு பையன் இருக்கான். ஸோ பக்கத்தில் வந்துட்டு 30 மீட்டருக்கு ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அந்த பையனோட ஐஸ்லேருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து அந்த பில்டிங்க்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30 டிகிரியாக இருக்குது. 30 டிகிரியாக இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரியாக மாறிடுது. இந்த பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் அவன் எவ்வளோ தூரம், அவன் நடந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பில்டிங்கோட டோட்டல் ஹைட் வந்து 30 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த பையனோட ஐஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க, அதாவது அவனோட கண் பார்வையிலேருந்து. ஸோ 1.5 மீட்டர் அந்த பையனோட ஹைட்டை வந்து நம்ம இதுலேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த பில்டிங்கோட ஹைட் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும், அதாவது 28.5 மீட்டர். ஸோ இப்போ வந்துட்டு இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த டிஸ்டன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம D1 வச்சுக்கலாம். இந்த 60 டிகிரி சொல்லியிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து D1 வச்சுக்கலாம். ஸோ இந்த 60 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் அவன் நடந்த டிஸ்டன்ஸை வந்து D2 வச்சுக்கலாம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து Dன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குன்னா ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். ஆப்போசிட் பை அட்ஜசென்ட்ன்றது வந்துட்டு tan தீட்டா. ஸோ இதில் வந்து tan 60யோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா √3. ஸோ √3 ஈக்குவல்ஸ் 28.5 டிவைடட் பை D1. ஸோ அப்போ D1 ஈக்குவல்ஸ் 28.5 by √3. ஸோ இது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் √3 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 9.5 √3. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுவும் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசென்ட் தான். பட் இப்போ வந்து நம்ம tan 30யோட வேல்யூ எடுக்கணும். tan 30யோட வேல்யூ என்னன்னா 1/√3. ஸோ 1/√3 ஈக்குவல்ஸ் 28.5 டிவைடட் பை D. D ஈக்குவல்ஸ் 28.5 √3. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவன் எவ்வளோ தூரம் நடந்தான்றது, அதாவது D2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ D2ஓட வேல்யூ என்னன்னா D minus D1. ஸோ D2 ஈக்குவல்ஸ் 28.5 √3 minus 9.5 √3, which is equal to 19 meters. Next questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா the angle of elevation of the top of a building from the foot of the tower is 30 degree and the angle of elevation of the top of the tower from the foot of the building is 60 degree. If the tower is 50 meter high, find the height of the building. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு டவர் இருக்கு. ஸோ இந்த டவர்ல இருந்து அந்த பில்டிங்கை பார்க்கும்போது அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரியா இருக்கு. ஸோ இங்க வந்து 30 டிகிரி. அதே மாதிரி இந்த டவர்ல இருந்து அந்த பில்டிங்கை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரியா இருக்கு. இப்போ இந்த டவரோட ஹைட் வந்து 50 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கோட ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நம்ம ஹெச்ன்னு அதை வந்து அசியூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டவருக்கும் சரி இந்த பில்டிங்க்கும் சரி காமனாக இருக்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து
Dன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹைட் என்னன்றது கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா இந்த 60 டிகிரி தான். ஸோ இந்த 60 டிகிரிக்கு வந்துட்டு இந்த 50 மீட்டர்ஸ்ன்றது வந்து ஆப்போசிட் சைட், இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா tan தீட்டா. ஸோ tan 60யோட வேல்யூ என்ன? √3. ஸோ √3 ஈக்குவல்ஸ் 50 by d. d equals 50 by √3. ஸோ இதை வச்சு இப்போ ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா tan 30 டிகிரியோட வேல்யூ வச்சு ஹைட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த 30 டிகிரிக்கு இந்த ஹெச்ன்றது வந்து ஆப்போசிட் சைட், இந்த டின்றது வந்து அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா tan தான் வரும். ஸோ tan 30யோட வேல்யூ என்ன? 1 by √3. ஸோ 1 by √3 ஈக்குவல்ஸ் h by d. h by d ஓட வேல்யூ வந்து 50 by √3 கொடுத்துருக்காங்க. ஸோ 50 by √3 இதுனா இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ இன்டூ √3 by 50. ஸோ h ஓட வேல்யூ வந்து h ஈக்குவல்ஸ் 50 by 3 ஈக்குவல் டு 16 2 by 3 meters. Next questionல என்ன சொல்லிருக்காங்கன்னா two poles of equal heights are standing opposite to each other on either side of the road which is 80 meter wide. From a point between them on the road, the angles of elevation of the top of the poles are 60 degree and 30 degree respectively. Find the height of the poles and the distance of the point from the poles. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரோட்ல ரெண்டு சைட்ல வந்து ரெண்டு போல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த போல்ஸோட ஹைட் வந்து என்னன்னு தெரியாது, ஆனால் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஹெச்ன்னு வச்சுக்கலாம், இதுவும் ஹெச்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரோடோட டிஸ்டன்ஸ் என்னன்னா 80 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த ரோடில் ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு போலோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரியாக இருக்குது. அதே மாதிரி இந்த போலோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு போல்ஸோட ஹைட் என்னன்றது கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் போல்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம D1 அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பாயிண்ட்லேருந்து செகண்ட் போலோட டிஸ்டன்ஸ் என்னன்றதும் கண்டுபிடிக்கணும். அதை வந்து D2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா D1ஓட வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ D1ஓட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 60 டிகிரி இருக்கு இல்லையா, அந்த 60 டிகிரி வந்து என்னவா வரும்? ஹெச் வந்து ஆப்போசிட் சைட், D1 வந்து அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் tan தீட்டாவாக வரும். ஸோ tan 60ஓட வேல்யூ வந்து √3. ஸோ √3 ஈக்குவல்ஸ் h by D1. ஸோ D1 ஈக்குவல்ஸ் h by √3. அதே மாதிரி D2ஓட வேல்யூவும் tan தீட்டாவோட வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நம்ம வந்து 1 by √3 வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ 1 by √3 ஈக்குவல்ஸ் h by D2. அப்போ D2 ஈக்குவல்ஸ் h √3. இதில் வந்து D1ம் D2ம் சேர்ந்து நமக்கு என்ன வேல்யூனா 80 மீட்டர்ஸ் இல்லையா. ஸோ D1 + D2 வந்து 80. ஸோ D1ஓட வேல்யூ வந்து h by √3. ஸோ h by √3 plus h √3 equals 80, which implies h into 1 by √3 plus √3 equals 80. ஸோ இது வந்து h into 4 by √3 வரும். ஏன்னா இது LCM வந்து √3. ஸோ √3 into √3 வந்து 3 ஆகிடும். ஸோ 1 plus 3 வந்து 4. ஸோ 4 by √3 equals 80. So h implies h equals 20 √3.
இதில் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா d1 ஈக்குவல்ஸ் h/√3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ d1 ஈக்குவல்ஸ் ஹெச்சோட வேல்யூ வந்து 20√3. ஸோ 20√3 divided by √3 ஈக்குவல்ஸ் 20 meters. அப்போ d2 ஓட வேல்யூ வந்து 80 minus 20. ஸோ d2 ஈக்குவல்ஸ் 60 meters. Next questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, as observed from the top of a 75-meter high lighthouse from the sea level, the angles of depression of two ships are 30 degree and 45 degree. If one ship is exactly behind the other on the same side of the lighthouse, find the distance between the two ships. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 75 மீட்டர் ஹைட்டில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 75 மீட்டர். ஸோ அந்த லைட் ஹவுஸோட டாப்ல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஷிப்போட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து என்னவா இருக்குன்னா 30 டிகிரியா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஷிப்போட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து என்னவா இருக்குன்னா 45 டிகிரியா இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டு ஷிப்க்கு உண்டான டிஸ்டன்ஸ் என்னன்றதை கேட்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு parallel லைன்ஸ் நடுவில் ஒரு டிரான்ஸ்வர்சல் போகுது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி, அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இப்போ இதில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஷிப்புக்கும் இந்த லைட் ஹவுஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து d1 அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு ஷிப்ஸ்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை d2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஷிப்க்கும் இந்த லைட் ஹவுஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து dன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து dன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு பார்க்கும்போது அது வந்து tan தான். ஸோ tanன்றது வந்துட்டு ஸோ tan 45ஓட வேல்யூ என்னன்னா 1. ஸோ 1 ஈக்குவல்ஸ் 75 by d1. So d1 equals 75 meters. Next வந்து d ஓட வேல்யூ என்னன்னா tan 30 வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். So d ஓட வேல்யூ என்னன்னா 75 by d equals tan 30 ஓட வேல்யூ 1/√3. So d equals 75√3 meters. இப்போ d2 ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா d minus d1. So d2 equals 75√3 minus 75, which is equal to 75 into √3 minus 1 meters. Last question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the angles of elevation of the top of a tower from 2 points at a distance of 4 meter and 9 meter from the base of the tower and in the same straight line with it are complementary. Prove that the height of the tower is 6 meter. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டவர் இருக்குது. அந்த டவரை வந்து 4 மீட்டர்லேருந்து பார்க்கும்போதும் சரி 9 மீட்டர்லேருந்து பார்க்கும்போதும் அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து ஒன்னோட ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து தீட்டான்னு சொல்கிறோன்னா இந்த 9 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் உள்ள ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை வந்துட்டு 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 meters. The total distance வந்து 9 meters. இப்போ நம்ம இந்த டவரோட ஹைட் வந்து 6 மீட்டர்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஹைட்டை வந்து நம்ம இப்போதைக்கு ஹெச்ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னும் போது அது வந்து tan theta. ஸோ tan theta ஈக்குவல்ஸ் h by 4 meters. அதே மாதிரி இந்த ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது அது வந்து tan 90 minus theta. ஸோ tan of 90 minus theta equals h by 9.
அதாவது இந்த tan ஆஃப் 90 மைனஸ் தீட்டாவை வந்து நம்ம வந்து cot தீட்டான்னு எழுதலாம். ஏன்னா tan தீட்டாவும் cot தீட்டாவும் ஒன்னோட ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா இந்த ஈக்குவேஷனையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது h/4 into h/9 equals tan theta into cot thetaவை நம்ம 1/tan thetaன்னு எழுதலாம். 1/tan theta. So tan theta cancel. So h into h வந்து h square equals இந்த 4 into 9 36 வந்து opposite sideல போயிடும். So h square equals 36. So h equals plus or minus 6, but இதில் 6 தான் எடுக்கணும் ஏன்னா height வந்து நெகட்டிவ்ல இருக்க முடியாது. So h equals 6 meters. So hence proved. உங்கள் டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.